நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய ஓய்வு நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று இயேசுவும் நாமும் இயேசுவுமாக ஒன்றாக நெருங்கி உறவு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு பிரியமானபடியெல்லாம் செய்து தேவனுடைய சித்தத்தை 100% நிறைவேற்றி தேவனோடு மகிழ்ந்து கொண்டாடும்படியாய் இந்த ஓய்வு நாளை கொடுத்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி எஸ்தர் 9:1 சொல்லுகிறது, யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஸோ யூத ஜனங்கள் பகைவராகிய துஷ்ட ஆமானை மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணின தேவன் அற்புதத்தை அதிசயத்தை செய்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி யூதகுல ஜனங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுத்து துஷ்ட ஆமான் ஆகிய சத்ருவை அவன் ஏற்படுத்தின தூக்கு மேடையிலே அவன் விரித்த வலையிலே அவன் சிக்கிக்கொள்ளும்படியாய், அவன் வெட்டின குழியிலே அவனே விழுந்து அடியும்படியாய், எந்த தூக்கு மேடையை அவன் ஏற்படுத்தினானோ அவன் விதைத்த விதையை அவன் அறுவடை செய்யத்தக்கதாய், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்ற வாக்கின்படியாக அவன் தயாரித்ததை அவனுக்கே முடியும்படியாய் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி யூத குல ஜனங்களை பாதுகாத்து ரட்சித்து அதற்கு காரணமான மொர்தகாவையும் எஸ்தர் ராஜாத்தையும் கர்த்தர் பிரைம் பொசிஷனில் உயர்த்தி காணம் பண்ணினதை நாம் அறிவோம். ஸோ opposite matter occurs. How? That's what our question today, and we are going to get the answer from the same book of chapter Esther. So எஸ்தர் என்ற பெயரிலே அவளை வளர்த்த அவளுடைய சொந்தக்காரராகிய மொர்தகாய் அடிமை பெண் அனாதை பெண்ணாகிய எஸ்தர் ராஜாத்தியை அவர்தான் வளர்த்தார். அவர் வளர்க்க அவள் சொல் பேச்சு கேட்டு நடந்த எஸ்தர் ராஜாத்தி நிமித்தமாக யூதகுல ஜனங்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு தேசத்தில் அல்ல, 127 நாடுகளிலும். ஆல் 127 countries, all Jews has been saved because of one woman. Esther prayed 3 days without taking any food. She fast and pray and along with her maidens. ஸோ அவளும் அவளுடைய தாதிமார்களும் 3 நாள் டே அண்ட் நைட் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து ஜெபித்த ஜெபத்து நிமித்தமாக 127 நாட்டிலே யூதர்கள ஜனங்கள் காக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்ரு எதை விரித்தானோ அந்த விரித்த வலையிலே அவனை சிக்கி கொண்டு மடிந்து போகும்படியாக கர்த்தர் செயல்பட்டார். ஆனால் மொர்தகாவையும் எஸ்தரையும் கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணினார். அப்போது காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் ஜெயமாய் முடிந்தது. அது எப்படி காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னு பார்க்குறோம். நம்பர் 1, 3 நாள் அவள் சொல்கிறா, 3 days fast and pray of Esther and her maidens. So she will go unto the king, which is not according to the law, and if I perish, I perish. நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தைரியமாய் எஸ்தர் ராஜாத்தி 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து தன்னுடைய தாதிமார்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணினது நிமித்தமாக நான் செத்தாலும் பரவாயில்ல, என் உயிரை குறித்து நான் கவலைப்படலன்னு சொல்லி தைரியமாய் 3 நாள் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் உபவாசித்து தாதிமார்களோடு ஜெபித்த ஜெபம் அவளுக்கு ஒரு தேசத்தில் அல்ல, 127 நாட்டிலே அகாசு ராஜா முன்னிலையிலே போய் கடந்து போய் ராஜாவை முகமுகமாய் பார்த்து பேசும்படியான ஒரு தைரியசாலியாய் அவளை மாற்றிருக்கிறது. ஸோ இதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எஸ்தர் ராஜாத்தியுடைய வைராக்கியமுள்ள ஜெபம் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி ஜெயிக்க வைத்திருக்கிறது. நம்பர் 2, ஸோ த zealous prayer, fasting for prayer day and night made Esther won the battle, and she got victory in the sight of the Lord. ஸோ எஸ்தர் ஜெயித்திருக்கிறாள். அவளுடைய வைராக்கிய ஜெபம் அவளை ஜெயிக்க வைத்திருக்கிறது. நம்பர் 2, ஃபார் இஃப் யூ ரிமைன் சைலண்ட் அட் திஸ் டைம், ரிலீஃப் அண்ட் டெலிவரன்ஸ் ஃபார் த ஜூஸ் வில் அரைஸ் from another place, and who knows but that you have done to your royal position for such a time as this. அதாவது இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு
ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து வரும் என்ற வார்த்தையின்படியாக God created one opportunity for Esther to raise for the sake of Jews salvation, and she got that opportunity and she utilized it. அதாவது அவளுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை எஸ்தர் ராஜாத்தி பயன்படுத்தி கொண்டு அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். அதனால அவள் ஒரு ராயல் பொசிஷன், ஷீ பிகம் அ குயின் ஆஃப் த கிங் அகாஸ்வேரு, who was a king all over the 127 countries. ஸோ 127 நாட்டுக்கு ராஜாவாகி அகாஸ்வேருக்கு மனைவியாக, பட்டத்து ராணியாக, மகாராணியாக, குயினாக, ராயல் குயினாக, ராயல் பொசிஷனில் எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த ஜபம் ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்ற மாதிரி அவள் 3 நாள் அல்லும் பகலும் பண்ணின ஜபத்து நிமித்தமாக யூதகுல ஜனங்களும் ரட்சிப்புக்குள்ளாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று காக்கப்பட்டிருக்கிறார்கள். எஸ்தர் ராஜாத்தியும் ராஜாவுக்கு மனைவியாய், குயின் ஆஃப் த கிங்காய், அவள் 127 நாட்டுக்கு ராணியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஒரு அடிமை பெண், ஒரு அனாதை பெண் 127 நாட்டுக்கு ராஜாவுடைய மனைவியாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாள். ஸோ இதை எப்படி பார்க்கிறோம் என்றால், ஈவன் ஷி டுக் திஸ் சேலஞ்ச் டு ப்ரே ஃபார் ஜூஸ் சால்வேஷன். இன் டர்ன் ஷி காட் அ ராயல் குயின்லி பொசிஷன். ஸோ அவளுடைய இந்த சேலஞ்சை அவள் ஃபேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சாக எடுத்து அவள் தைரியமாக பண்ண ஜபம் அவளை ஒரு பெரிய ராயல் பொசிஷனை பொசஸ் பண்ண உதவியாக இருந்திருக்கிறது. ஸோ அவளுடைய ராயல் பொசிஷனை அவள் பொசஸ் பண்ணதுனால காரியம் மாறுதலாய் ஜெயமாய் அவளுக்கு முடிந்திருக்கிறது. ஸோ தேர்ட் பாயிண்ட், Esther continued to follow Mordecai's words. Mordecai's words அப்படின்னா Mordecai's instructions. Whatever Mordecai or taught to Esther, she obeyed immediately as earlier, and also she continued to follow Mordecai's instructions. என்னென்னலாம் மொர்தெகாய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அது எல்லாத்தையும் அப்படியே அப்போ எப்படி ஃபாலோ பண்ணாலும் அதை இப்போ வரைக்கும் அப்படியே அவள் சொல் பேச்சு கேட்டு தன்னை வளர்த்த சொந்தக்காரராகிய மொர்தெகாயோட சொற்பேச்சு கேட்டு நடந்ததுனால மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார், பெரியவனாய் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டார். எஸ்தர் ராஜாத்தியும் அவள் குயின் ஆஃப் த கிங்காய் அவளுடைய ஒபீடியன்ஸ், அதாவது பெரியவர்களுக்கு அவளை வளர்த்த அந்த சொந்தக்காரருக்கு அவள் கீழ்ப்படிந்தது நிமித்தமாக இத்தனை உயர்வை அவள் பெற்றிருக்கிறார். ஸோ அவளுடைய கீழ்ப்படிதல் அவளை உயர்த்தி காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணி ஜெயத்தை கொடுத்திருக்கிறது. நம்பர் 4, Esther cleverly uses the king's offer to grant her any request, even to the half of the king's kingdom. அதாவது ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் நான் தரமான்னு சொல்லி ராஜா அவள்கிட்ட பர்மிஷன் ஒரு ஆஃபர் கொடுக்குறார். உனக்கு என்ன வேணும் கேளு, இந்த ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு 127 நாட்டுக்கு ராஜா ஒரு அடிமை பெண், ஒரு அனாதை பெண் ஆகிய எஸ்தரை பார்த்து இந்த ராஜ்யத்தில் பாதி நாள் நான் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த சொன்ன வார்த்தையை எஸ்தர் யூஸ்ட் தட் ஆஃபர், கிங்ஸ் ஆஃபர், வெரி கிளவர்லி. எஸ்தர் என்ன பண்ணால் அவர் ராஜா கொடுத்த அந்த ஆஃபரை, அந்த பெரிய ஆஃபராக ஞானமாக பயன்படுத்தி கொண்டார். ஸோ அதனால காரியம் மாறுதலாய் முடிந்து ஜெயத்தை அவளுக்கு கொண்டு வந்திருக்கிறது. நம்பர் 5, அங்கே எத்தனையோ ஸ்திரீகள் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் இங்கே பார்க்குறோம், த கிங் லவ்ட் எஸ்தர் மோர் தென் ஆல் அதர் விமென், and she obtained grace and favor in the sight of king more than all the virgins. ஸோ எத்தனையோ ஸ்திரீகள் அங்கே இருந்தாலும் எஸ்தருக்கோ ராஜாவுடைய கண்களில் தயவும் இரக்கமும் கிருபையும் கிடைத்திருக்கிறது. அவள் அங்கிருந்த ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தரை கர்த்தர் அதிகமாய் நேசித்திருக்கிறார். ஸோ ஒரு நேசத்துக்குரிய பாத்திரமாய் எஸ்தர் காணப்பட்டால் ஹர் பியூட்டி, அதாவது ஹர் ஹோலினஸ், அது அவளுடைய பரிசுத்த ஜீவியமும் அவள் சம்பாதித்த கிருபை இரக்கத்தையும் சகாயத்தையும் ராஜாவுடைய கண்களிலே பெற்றிருந்தாள். காரணம், அவள் 3 நாள் ஜெபித்தபடினாலே கர்த்தருடைய கண்களிலே தயவும் கிருபை கிடைத்தது. அந்த தேவனுடைய தயவும் கிருபையும் ராஜா கண்களிலே கிடைக்கும்படியாக கர்த்தர் செயல்பட்டிருக்கிறார். ஸோ இத்தனை 5 காரியங்களும் 5 கிரியைகளாகிய எஸ்தருடைய கிரியைகளும் பெரிய ஒரு வெற்றியை, ஜெயத்தை, காரியத்தை புரட்டி போட்டு எந்த சத்ரு யூதகுலத்தையும் அங்கே உள்ள ஜனங்களையும் ராஜாவையும் அழிக்கும்படியாக திட்டம் போட்டானோ அதே சத்ரு விரித்த வழியிலே சத்ருவை விழுந்து மடியும்படியாய்
ஆனால் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி யூதகுல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு எஸ்தர் ராஜாத்தி ராணியாய் உயர்த்தப்பட்டு எஸ்தர் ராஜாத்தியை வளர்த்த மொர்தகாய் ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே பெரியவராய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஸோ இத்தனை நன்மைகளும் ஒரு எஸ்தர் எடுத்த தீர்மானம், எஸ்தர் எடுத்த அந்த நல்ல குணாதிசயங்கள், சுவாபங்கள், ஒபீடியன்ஸ் அண்ட் ஹர் பியூட்டி ஆஃப் ஹோலினஸ் and also what she earned, the grace and favor from the king's sight, everything, and also she sacrificed and dedicated her life to pray to get this until she got the success from the Lord என்று சொல்லி யூதகுல ஜனங்களுக்காக அவள் அர்ப்பணித்து ஜெபித்த ஜெபம் altogether made Esther to get success, and also the opposite matter occurred. This is what the speciality of Esther and the other great man Mordecai என்று சொல்ல முடியும். ஸோ அதுபோல் நாமும் இந்த மொர்தகாய் எஸ்தர் இடத்திலிருந்து சகல காரியங்களையும் குணாதிசயங்களையும் நாமும் லேர்ன் பண்ணியிருக்கிறோம். ஆகவே நாமும் அப்படியாக நடப்போமானால் கண்டிப்பாக the days will reveal that the royal position will come and seek unto us, and we will be stand in our higher royal position without fail in the right time of the Lord, what he has predestined for us and what he has fixed an appointed time to establish our throne without any more delay. ஸோ கர்த்தரே இதை செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே கேட்ட வார்த்தையின்படியாக நம்முடைய எல்லா காரியங்களையும் ஜெயமாய் மாறுதலாய் முடிய பண்ணி நம்மை வெற்றி மேல் வெற்றி நடை போட்டு நம்மை மகிழ பண்ணுவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே வார்த்தையின்படியாக கேட்ட வார்த்தையின்படியாக நம் யாவரையும் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஆமென். God bless you all.